ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். வட கைலாசத்திலே கூடியிருந்த தேவர்கள் அனைவரிடத்திலேயும், தேவர்களே, நீங்கள் தவத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று ஆசி கூறிவிட்டு நாராயணர் திருவனந்தம் நோக்கி செல்கின்ற வேளையில் வழியிலே ஒரு பசுவும் ஒரு பெண்ணும் தவம் இருப்பதை கண்டார். அப்போது அந்த பசுவிடம் சென்று, பசுவே, நீ எதற்காக தவம் இருக்கின்றாய் என்று கேட்டார். அப்போது அந்த பசு, சுவாமி, என்னுடைய புத்திரனை கொல்வதற்காக இதோ இந்த பெண் தவம் இருக்கின்றாள். ஒருவேளை அவளுடைய தவம் நிறைவேறி என்னுடைய புத்திரன் இறந்துவிட்டால் மீண்டும் அவன் எனக்கு மகனாக உடனே வந்து பிறக்க வேண்டும் என்பதற்காகவே நான் தவம் இருக்கின்றேன் என்றது அந்த பசு. பின்பு அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்ற பொழுது அந்த பெண் கூறுவாள், எனக்கு வீரனை போன்ற ஒரு புதல்வனை ஈசர் அருளினார். அவன் வளர்ந்து 14 வயது பருவத்தை அடைந்தான். அவனுடைய இனிய மொழிகளை கேட்டு நான் மகிழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே இதோ இந்த பசுவின் புத்திரன் என் அழகில் மயங்கி என் மேல் ஆசை கொண்டான். இதை அறிந்த நான் அவனை அதட்டினேன். என்னுடைய எதிர்ப்பை கண்டு வஞ்சகமாக என் மகனை அநியாயமாக கொன்றுவிட்டான். விதி பயனால்தான் என் மகனுக்கு மரணம் ஏற்பட்டதா, அல்லது கள்ள கணக்கனின் மாய செயலாக இருக்குமோ என்று நான் பிரம்மலோகம் சென்று பார்த்தேன். அங்கு என் மகனின் மரணம் விதியினால் ஏற்பட்டது அல்ல என்பதை அறிந்த எனக்கு கோபம் தாங்கவில்லை. ஈசருடைய செவி கேட்கும்படி அபயமிட்டேன். ஆனாலும் இந்த அபலை பெண்ணிற்காக வேண்டி உதவி செய்வோம் என்று யாரும் என்னுடைய விதியை பற்றி கேட்க முன்வரவில்லை. வருவது வரட்டும் என்று நினைத்து உமது திருவருள் வேண்டி கடும் தவம் செய்தேன் என்றாள் அந்த பெண். இந்த பகுதியிலே ஐயா நமக்கு சுட்டி காட்டும் வாழ்க்கை பாடம் என்னவென்றால், பொதுவாக ஒரு மனிதனின் மரணம் என்பது அவனுடைய பிறவி விதிப்படிதான் ஏற்படுகின்றது என்று மனிதர்கள் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பெண் தனது மகனின் விதிப்படிதான் அவனுக்கு மரணம் ஏற்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள பிரம்மலோகம் சென்று தனது மகனின் விதி கணக்கை பார்த்ததாகவும், அதில் தனது மகனுக்கு இப்போது மரணம் ஏற்பட விதியில்லை என்றும் நாராயணரிடத்திலே கூறுகின்றாள். இதன்படி அவள் கூறிய வார்த்தை பொய் என்று நாம் கூறுவதற்கில்லை. தனது மகன் மரணம் அடைவதற்கு விதி இல்லை என்று அந்த பெண் கூறுகின்றாள். ஆனால் மகன் இறந்திருக்கின்றான். இது எப்படி நிகழ்ந்தது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்படி சிந்திக்கும்போது நமக்கு என்ன தெளிவு கிடைக்கின்றது என்றால், எந்த விதமான விதியையும் மிஞ்சிய இறை சக்தி ஒன்று இருக்கின்றது. அத்தகைய இறை சக்தி தான் இறைவன் நாராயணர் என்பதை அந்த பெண் உணர்ந்து கொண்டாள். அதனால்தான் அவள் எதுவும் வரட்டும், நாம் நாராயணரை நோக்கி தவம் செய்வோம் என்று முடிவு செய்தாள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.